இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பயங்கர கலவரமா காட்டுறாங்க. ரூம் சர்வீஸ் பசங்களுக்கெல்லாம் பயங்கரமா கிச்சன் டீம் வந்து வேலை கொடுக்குறாங்க. அதாவது டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துட்றாங்க. இதனால கெஸ்ட் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஸோ அதனால கெஸ்ட் சொன்ன டிஷ்ஷை திருப்பி வாங்க போனா அந்த கிச்சன் டீம் அகைன் வந்து மாத்தி கொடுத்துட்றாங்க. இதனால பயங்கரமா டயர்ட் ஆயிடுறாங்க அந்த ரூம் சர்வீஸ் பசங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் பாண்டியும் வெற்றி பேசிக்கிறாங்க. பாண்டி சொல்றான், இந்த மாதிரி கிச்சன் டீமை ரொம்பவே வந்து நம்மள அலைய விடுறாங்கடா, ஒரு வேலைக்கு 2 வேலை கொடுத்து நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு. அந்த பக்கம் வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் பசங்க, அதுக்கப்புறம் ரூம் சர்வீஸ் பசங்கள்லாம் வந்து கிச்சன் டீமில் கொடுக்குற பொருள்லாம் வந்து எவ்வளோதான் வந்து அவங்களால பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாலும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதில் ஒரு பொண்ணு கூட ரொம்ப முடியல, வயிற்று வலி போல் அந்த பொண்ணு அப்படியே அங்கேயே உட்காந்து ஒரு அழுக ஆரம்பிச்சிடா. அப்போ அங்கே கூட இருக்கிற பசங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வெற்றி ரொம்பவே வந்து சேட் ஆகுறான். ஸோ அப்போ அந்த பக்கம் வந்து நம்ம உத்தமன் வந்து வராரு. அப்போ வந்து இவன் போயிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவன் பெரிய பெட்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பெட்டியை வந்து வெற்றி வாங்கிக்கிறான். என்கிட்ட கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க சார், எனக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது நினச்சா ரொம்பவே சங்கடமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது திட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட என்னை திட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உத்தமன் சொல்கிறாரு, உன் மேலே வந்து கோபம்லாம் இல்லைடா, எனக்கு வந்து வருத்தம் தான். நீ கிச்சன் டீமுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீ கிச்சன்லேயே தான்டா இருந்திருக்கணும், நீ திருப்பி ரூம் சர்வீஸ்க்கு வந்திருக்க கூடாது. நீ மட்டும் கிச்சன்லேயே இருந்திருந்தா நான் ரொம்பவே பெருமைப்பட்டிருப்பேன். இப்போ பாரு, எல்லாரும் உன்னை சேர்ந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. இதனால் இந்த கிச்சன் டீம் பயங்கரமாக கடுப்பாகி இந்த ரூம் சர்வீஸ் பசங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து வேலை கொடுத்து அலைய விடுறாங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணால் நெடுமாறன் ஒரு பேப்பரோட வந்து கிச்சனுக்குள்ளே வராரு. என்னன்னா ஒரு நியூ செஃப் வந்து வரப்போறாரு, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிச்சனுக்கு ஒரு புது சூர் செஃப் வர போகிறாங்க அப்படிங்கிறது தான். எல்லாருமே யார் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து விக்கி மட்டும் ரொம்பவே பெருமைப்பட்டு நம்ம பேர் தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் கொடுத்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக வந்து நம்ம நெடுமாறன் சார் வந்து ஐஸ்வர்யா பேரை வந்து சொன்னோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஸோ ரொம்பவே வந்து எல்லாரும் பாராட்டிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கை தட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இது சுத்தமாக வந்து விக்கிக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் சூஸ் செஃப்னா என்னன்னா எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதனால இன்னுமே காண்டாகிறான் விக்கி. இதனால ஐஸும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனால் வந்து விக்கி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கடுப்பாகிறான். குடும்ப புத்தியை காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஐஸ் எப்படி நடிக்கிறா பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து வேணி சொல்கிறா, டே அவளே ஷாக்காக தானடா பார்த்தா, அவளுக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா ஐஸு வந்து நடிக்கிறா, அவள் சரியான நடிப்பு அரக்கி அப்படிங்கிற மாதிரி திட்டுறா. கேட்ட வேணி செம்ம டென்ஷன் ஆகுறா. என்னடா நினச்சிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் இங்கேருந்து காசு சம்பாரிச்சுட்டு வெளியில் போயிட்டு நல்லா வாழலாம் அப்படிங்கிறது தானே பிளானு, உனக்கு என்ன இங்கே இருக்கிற மாதிரி ஐடியாவா, இதில் யார் சூசஃபானா உனக்கு என்ன, அதை மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நல்லா பிடிச்சி வேணி திட்டுறா. ஆனால் வந்து விக்கி என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் உனக்கு புரியாது, என்னோட நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்றான். நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணால் கெஸ்ட் வந்து உத்தமனை பிடிச்சி நல்லா திட்டிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கிச்சனில் பில் கொடுக்கும் போது எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸை போட்டு பில்லை வந்து கொடுத்துருக்காங்க போல். அதனால செம காண்டாகி கெஸ்ட் வந்து உத்தமனை பிடிச்சி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக வெற்றியும் அந்த பக்கம் வரான். அப்போ உத்தமன் திட்டு வாங்கிட்டு இருக்கிறத ஓரமாக நின்று பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கம் விக்கியும் வரான். கரெக்டாக விக்கி வந்து இந்த வெற்றிக்கு பாய்கிட்ட வம்பிழுக்கிறதுக்காக வம்பிழுத்துட்டு இருக்கான். அப்போ உத்தமன் வந்து வெற்றி கிட்ட எதுவும் சொல்ல, நீ எதுவும் பிரச்சனை பண்ணாதடா, நீ போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உத்தமன் அந்த பக்கம் நகர்ந்தோன்னே வெற்றி சொல்கிறான், நீ தானே இந்த விஷயம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவனும் சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா விக்கி வந்து ஆமாண்டா, நான் தாண்டா பில்லெல்லாம் மாற்றி கொடுத்தேன், இப்போ என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வெற்றியும் என்ன சொல்கிறான்னா, நீ கிச்சனில் தானே கிண்டுவ, இங்கே வந்து எதுக்கு கிண்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வாய் தகராறு வருது. அதனால 2 பேரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக வேணியும் நம்ம ஐஸும் வராங்க. இவங்க சண்டையை விலக்கி விட்டுட்டு விக்கியை வந்து வேணி வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐஸும் வந்து வெற்றிக்கிட்ட என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படின்னா, நான் ஒன்றும் ஓவராக போகலை, அவன் தான் கொஞ்சம் ஓவராகவே போகிறான், கிச்சனில் நான் வந்து இருக்கும்போது கொஞ்சம் ஓவராகவே தான் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரூம் சர்வீஸ் பசங்க வந்து எப்படி கிச்சனில் வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோவத்திலேயே வந்து அவன் 2 நாளாக வந்து ரூம் சர்வீஸ் பசங்களையெல்லாம் ரொம்பவே வேலை வாங்குறான். பொண்ணுங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனையும் விடுறதில்ல. அதோட நிப்பாட்டினானா பில்லை எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி கொடுத்து எல்லாரையுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். கொன்னே ஐசு சொல்கிறான், இதெல்லாம் ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைங்க விக்கியே அவன் வாயாலேயே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணால் ரியா
ரியாவோட ஹஸ்பண்ட் தீபக் இருக்கான் இல்லையா, அவன் வரான். ஸோ தீபக் வந்து ரியாவை பார்க்கறதுக்காக அவன் ரெசார்ட்க்கு வரான். ஸோ வந்தவொடனே இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து உனக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் ஏன் உன்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட தப்பெல்லாம் வந்து நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தீபக் கேட்குறான், ஆமா இந்த ரெசார்ட்ல தான் நீ தங்கியிருக்கியா? ஆமா இதுல என்ன உனக்கு சேஃப்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா கேட்குற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு ரியா சொல்றா, இது நான் என்னோட ரெசார்ட்டு, அது மட்டும் இல்லாம நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம், நான் விளையாண்டது எல்லாமே இங்கே தான். அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ நானும் வந்து இங்கேயே வந்து 1 வீக் வந்து ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொன்னா ரியா வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா பார்க்குறா. அப்போ சொல்றேன், இந்த டைவர்ஸ்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 1 வீக் வந்து உன் கூட நான் ஸ்டே பண்றேன், உனக்கு அதில் என்னோட மாற்றம்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே ஏதோ நல்லவன் மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து விக்கி கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விக்கி வந்து வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப டிஸ்கஸிங்காக பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா ரூம் சர்வீஸ் பாய் உனக்கும் ரொம்ப நல்லாவே சர்வீஸ் பண்ணுறானோ அப்படிங்கிறவொன்னே ஐசு செம்மையாக கடுப்பாறான். என்ன இப்படி நீ கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்ட, எப்போலேருந்து நீ இப்படி மாற ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி ஐசு கேட்குறா. அதுக்கு விக்கி என்ன சொல்றான்னா, நீ கூட தான் ரொம்ப மாறிட்ட, முன்ன போலலாம் கிடையாது, இப்போ சூசெஃப் வேற ஆயிட்டா, நீ சொன்னா எல்லாத்தையும் நான் கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. எனக்கு பிரச்சனை நீ கிடையாது, அந்த ரூம் சர்வீஸ் பசங்க தான். இந்த ரூம் சர்வீஸ் பசங்க எல்லாத்தையுமே ஓட ஓட நான் விரட்டுறேன் இந்த ரெசார்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆங்காரமா பேசிட்டு இருக்கான். இதனால ஐசு என்ன முடிவு பண்றானா, இதை போய் நம்ம கம்ப்ளைண்டா வந்து சொல்லிடலாம், ஸோ அப்பதான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வெற்றியும் ஐசுவும் போயிட்டு ராஜனை மீட் பண்றாங்க. ராஜன்ட்ட இதை பத்தி பேசும்போது அவன் என்ன சொல்றான்னா, நீங்கெல்லாம் அடல்ட் தானே, நீங்களே வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வெற்றி சொல்றான், அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம என்ன பேசினாலும் நம்மளாம் வந்து சமாளிக்க முடியாது, ஸோ அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐசு வந்து திருப்பி என்ன பண்றான்னா ஒரு லுக்கு விடுறா. உடனே ஓகே ஓகே நான் இதை வந்து மேலிடத்துக்கு கொண்டு போறேன், ஆனா அங்க போனா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும், அப்படி இந்த பிரச்சனையை நான் அங்க கொண்டு போனேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஐயோ நான் சொன்னது தப்பா போயிடுச்சு, ஸோ அவங்க நான் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் சொல்கிறான். அதுக்கு வெற்றி, நாங்களாம் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டோம், அவங்கள நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கெலாம் நான் கொஞ்சம் கூட வந்து கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஐசு வந்து அதை வெற்றி சொன்னதை கேட்டுட்டு சிரிக்கிறா. 2 பேரும் வெளியில் வந்துடுறாங்க. வந்துட்டு வெற்றி வந்து சொல்கிறான், எப்படிங்க உங்கள் டீமில் இருக்கக்கூடிய பையன் அதுவும் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னோன்னா, என்ன தேங்க்ஸ் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஐசு சொல்றா. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு வந்து 2 பரோட்டாவும் ஒரு முட்டை கலக்கியும் வந்து என்னோட ட்ரீட்டு, சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். ஸோ ரோட்டு கடைக்கு வந்துடுங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஐசு சொல்றான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஜாமிங் செக்ஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ ஜாம்லாம் சாப்பிடாதீங்க வயிறு கெட்டு போயிடும் அப்படின்னோன்னா ஐசு பயங்கரமா சிரிக்கிறா. ஐசு சிரிக்கிறத பார்த்தோன்னா வெற்றி வந்து ஓ நம்ம தப்பா தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ புரிஞ்சிருச்சுங்க, நான் தப்பாக தானே சொல்கிறேன், ஸோ அப்படின்னா என்னங்கன்னு கேட்டுகிட்டே வரா. நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசுவும் கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா அந்த ரகுபதி சார் இருக்கார் இல்லையா, ரெசார்ட் ஓனர், அவர் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னா லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுறதுக்காக. எல்லாரும் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கிளம்பும் போது ராஜன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் நெடுமாறன்ட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு கேட்கும் போது, உங்கள் கிச்சன் டீமில் இருக்கிற ஒரு ஆள் ரூம் சர்வீஸ் பசங்கள் எல்லாமே ரொம்பவே மட்டமாக நடத்துகிறான், அது மட்டும் இல்லாமல் பில்லில் எல்லாத்துலேயுமே ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான், கொஞ்சமாச்சு எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே நெடுமாறனோட மூஞ்சி அப்படியே மாறிடுது. நெக்ஸ்ட் நெடுமாறன் நேராக கிச்சனுக்கு போயிட்டு யார் இந்த மாதிரி ரூம் சர்வீஸ் பசங்க கூட பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே எல்லாம் அப்படியே சைலண்டில் நிற்கிறாங்க. அப்போ விக்கி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வரான். ஸோ விக்கி வந்து ஒத்துக்கிறாரு, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, எதுக்காக பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் கேட்குறாரு. ஆமாம் கிச்சன் டீம்னா யாருன்னு காட்டணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறான். நெடுமாறனுக்கு செம்மையா கோவம் வருது. இதனால பயங்கரமா திட்டி விட்டுருனா, நீ எல்லாம் ஒரு செஃப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் தரான். என்னன்னா, நீ எப்படி கிச்சன் டீமுக்கு வந்து ஒரு ரூம் சர்வீஸ் பாய் வந்ததுனால இவ்வளோ பிரச்சனை பண்ணியோ, நீ எங்க இருக்கணுமோ அங்கேயே போ, ஸோ யாரை பிரச்சனை பண்ணியோ அந்த இடத்துக்கே போய் நீ வந்து 1 வீக் வந்து சம்திங் வந்து அங்கே வந்து வேலை செய் அப்படின்னு சொன்னோன்னே ஒரே ஷாக் ஆயிடுறான். ஷாக் மட்டும் ஆனதால ஜான் வந்து சப்போர்ட்டுக்கும் பண்ணுறான். சார் இதை வந்து இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் சார், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தராதீங்க அப்படிங்கிற மாதிரி, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஜானையும் பிடிச்சி
திட்டி விட்டுறான். நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணா நம்ம வந்து வெற்றியோட அந்த ரோட்டு கடை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஐசு வந்து போறாங்க. வெற்றி வந்து ஐசுவை பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். ஃபேஸ்லேயே அவ்வளோ ஹாப்பி வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கடை தான், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி நல்ல வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுறான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சாங்காக பாடுங்க, வேணியக்காக கானா சாங்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ அந்த சாங் ஒன்று பாடுங்க அப்படின்னோடனே, ஐயோ எனக்கு கானா சாங்லாம் பாட தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி உங்களுக்கு என்ன சாங் ரொம்ப பிடிக்குமோ அதை பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிட்டாரை எடுத்து வச்சுட்டு பாட்டும் பாட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பாட்டை வந்து அப்படியே வெற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரசித்து கேட்குறான். ஸோ ஐசு பாடும்போது வெற்றியோட ஃபேஸில் வந்து அப்படியே ஒரு பிரைட்னஸ்ஸு. ஸோ இதை வந்து அந்த ரம்யா இருக்கால, வேணியோட பொண்ணு, அவள் வந்து வெற்றியை பார்த்து கொஞ்சம் பொசசிவ் ஆகுற மாதிரி தெரியுது. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.